Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ නාම මහිමටපත් වේවා. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். මේ දවසෙත් ඔබ මැද්දේ සිටීම මාතු ප්‍රීතියක්. நான் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமா? මම ඔබ මැද්දේ සිටිනක ඔබට ප්‍රීතියක්ද? பரவாயில்லை, ஒரு சில கைகள் உயர்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம். මම සමහර දෑත් එසවීම නිසා මම ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරනවා. வெளியில இருந்தே சிலர் வந்தா ரொம்ப யோசிப்பாங்க. පිටස්සරෙන් පුද්ගලයෙක් ආවොත් උන් පොඩ්ඩක් කල්පනා කරනවා. ஒரு சந்தேகத்தோட பார்ப்பாங்க. සැකයක් සමග බලනවා. என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு. කුමක්ද පවසන්න යන්නේ කියලා දන්නේ නැහැ නේ. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ස්වාමීන් වහන්සේ මහිමටපත් වේවා. நிச்சயம் இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசுவார். සැබෑ ලෙස මේ දවසේ දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරන සේක. ஹalleluya. හalleluya. சபைக்கு வரும்போது அந்த விசுவாசத்தோட தான் வரணும். සභාවට එන මොහොතේ ඇදහිලා සමග තමයි එන්නට ඕනේ. இந்த ஆண்டவர் என்னோட இன்னைக்கு பேச போறாரு. ස්වාමීන් වහන්සේ දවසේ මා සමග කතා කරන්නට යනවා. நிறைய பேர் அந்த விசுவாசத்தோடு வந்தாலும் බොහෝ අය ඇදහිලා සමග ආවත් ஆசீர்வாதமான வார்த்தை வந்தால் எனக்கு தான் எடுத்துக்கொள்வார்கள். ආශිර්වාද වාක්‍ය එන මොහොතේක මටයි කියලා උන් ලබා ගන්නවා. கொஞ்சம் எச்சரிப்பு வந்தா පොඩ්ඩක් තරවාටු මේ වචනේ ආවොත් பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு கர்த்தர் பேசுறாரு. ඒ අසල ඉන්න සහෝදරට තමයි දෙවියන් වහන්සේ කතා කරන්න කියලා කියනවා. ஆனால் இன்று உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ අද ඔබ සමග මා සමග කතා කරන්න කැමතියි. ஹalleluya. හalleluya. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න ප්‍රිය වෙනවා. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்களோ, ඔබ කොහොමද ඔබගේ දරුවන් ආශිර්වාදව ඉන්න ඕනේ? මන් නැතිනම් ඔබගේ දරුවන් ඔබ කොහොමද ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා හිතනවාද? அப்படியே பரிசுத்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். එලෙසම ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ අපේ ආශිර්වාද කරන්න ප්‍රිය වෙනවා. நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் எந்த நாளிலுமே ஒரு அளவோடு தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்துகிறவர் அல்ல. සැබෑ ලෙස ඔබට කියන දෙවියන් වහන්සේ හැම වෙලාවම උන්වහන්සේගේ ආශිර්වාදයට සීමාවක් තබලා නැහැ. தன்னுடைய பிள்ளைகள் இன்னும் உயரணும், தன்னுடைய பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பரிசுத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். තමාගේ දරුවන් තවත් උසස් වෙන්න ඕනේ, තව ආශිර්වාද කරන්න ඕනේ කියන දෙවියන් වහන්සේට තමයි අපි নমස්කාර ஆகவே කරන්නේ. இந்த நாளிலே உயர்த்துகிற தேவன் என்ற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். උසස් වීමේ මාර්තුකාව යටතේ මට දීපු කාලය සමග දෙවියන් වහන්සේගේ වචන ඔබ සමග බෙදා ගන්න මම කැමතියි. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? ඔබ කී දෙනෙක් ස්වාමින් වහන්සේගේ වචනයට සවන් දෙන්න සූදානම්ෙන් ඉන්නවද? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கைக்கொள்ளவர்கள் பாக்கியவான்கள். එලිදරව් පොතේ කියන ප්‍රකාරයට මේ වාක්‍ය අසන්නව මේ වාක්‍ය ප්‍රකාශ කරන සිළු දෙනා භාග්‍යවන්තයන්. இந்த வசனத்தை வாசிக்கலாம், இந்த வசனத்தை கேட்கலாம், கைக்கொள்ளலாம். உங்கள் கையில் அது இருக்கிறது. මේ වචනේ අසන්න පුළුවන්, සවන් දෙන්න පුළුවන්, මේක අත්පත් කර ගැනීම ඔබ සතුය. ஆகவே தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். එම නිසා දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරන්න කැමතියි. உங்கள் வாக்குத்தத்தத்தை பார்த்தேன். ඔබගේ පොරොන්දුව බැලුවා. இங்கே இருக்கிறது மேலே. මේ ඊළෙන් තිබෙනවා. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். මට උපකාර පැමිණෙන්නා වූ ඊළට මගේ දෑස් ඔසවමි. පර්වතයේ ලෙස මගේ දෑස් ඔසවමි. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ආසත් පොළොවත් මැව්වා වූ ස්වාමින් වහන්සේ තුලින් මට උපකාරය පැමිණෙන්නේය. ஜெயம் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வராது. ජය බස්නාහිරින් දකුණෙන් එහෙම වම් ඒ ලෙසෙන් එන්නේ නැහැ. ஜெயம் வர வேண்டும் என்றால் கர்த்தரிடம் இருந்து மாத்திரம்தான் வரணுமே தவிர மனுஷன் அதை கொடுக்க முடியாது. ජයග්‍රහණේ ස්වාමින් වහන්සේ තුල පමණ එන්නේ මනුෂ්‍යයට ඒ තුල දෙන්නට බෑ. ஆகவே இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கொடுப்பாராக. එම නිසා අද දවසේ ඔබගේ ජීවිතය තුල දෙවියන් වහන්සේ මාතු ජයග්‍රහණයක් ලබා දෙනවා. இந்த இடத்துல வந்த பொழுது தேவன் என்னோடு பேசின ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். මේ ස්ථානට ආව මොහොතේ දෙවියන් වහන්සේ මා සමග කතා කරු පදයක් සමග ඔබට කතා කරන්න කැමතියි. நல்ல ஆராதனை வேளையில ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்னார். නමස්කාර වේලාවේදී වචනයක් දෙවියන් වහන්සේ පවසන ලෙස මට දුන්නා. என்ன வசனம் என்றால், මොනවාද ඒ වාක්‍යය නම්? நீங்கள் ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். ඔබ යම්කිසි කාරණාවක් තුල බලාපොරොත්තුවක් සිටිනවා. ஒரு நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். යහපත් කාරණාවක් උදෙසා බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා. உன் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். නුඹගේ නාමය තුල මාගේ කල්පනාවන් මමම දන්නේ. அவைகள் தீமைக்கல்ல, ඒක අයහපතට නොවේ. அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ඒක යහපතට කියලා ස්වාමින් වහන්සේ කියනවා. நீங்கள் எந்த முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ඔබ මොන තීරණයද බලා සිටින්නේ? அந்த முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ඒ කාරණාව දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්නට යනවා. அந்த நன்மையை தேவன் உங்களுக்கு வழங்க விரும்புகிறார். ඒ යහපත දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දෙන්නට அதை යනවා. நிமித்தம் உங்கள் பேர்ல என் தேவன் நினைவாய் இருக்கிறார். ඔබගේ නාමය තුල උන්වහන්සේක සිහි කරනවා. அப்ப ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒருவன் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ඒක මනුස්සයෙක් ආශිර්වාදව සිටින්න ඕන, දෙවියන් වහන්සේ තුල ලබා ගන්න ඕන කුමක්ද කළ යුතුයි?
அப்படிப்பட்ட ஒரு 2 குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமாய் பார்த்து முடிக்க போகிறோம். එවැනි කාරණා දෙකක් අපි කෙටියෙන් බලලා අවසන් කරන්නට යනවා. தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ සැබෑ ලෙස ආශිර්වාද කරන්න කැමතියි. ஆனால் நம்மிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். නමුත් අපිට කියලා සමහර කාරණා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கட்டாயம் இந்த வருஷம் முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ඔබ බලාපොරොත්තු වෙන කාරණා මේ වර්ෂ අවසන් වෙන පෙතම උන්වහන්සේ ලබා දෙනවා. ஆனால் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாய் தியானிக்கலாம். නමුත් කාරණාවන් දෙකක් ඉතා විගසව අපි මෙනෙහි කරමු. எஸ்தரின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் எஸ்தர் එස්තර් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 6ஆம் அதிகாரம் 6 වෙනි පරිච්ඡේදයේ 9வது மற்றும் 10வது வசனங்களை வாசிக்கலாம். 9 සිට 10 දක්වා අපි කියවමු. யாராவது வாசித்தால் நலமாய் இருக்கும். කවුරු කියවන්න? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு வாசிங்க. குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பதாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்தபடி செய் என்றான். ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல பிதாவே, යාපත් පියාණනේ, இந்த நல்ல காலை நேரத்தில் මේ යාපත් උදෑසන තුල உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ දරුවන් සමග කතා කරන්න ඕන කියලා යාඥා කරනවා ස්වාමිනේ. என்னோடு பேசும், வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களோடு பேசும். ස්වාමිනේ මා සමග කතා කරපු දෙවියන් වහන්සේ මගේ ජනතාව සමග කතා කරනවා. மாம்சம் வெளிப்படாதபடிக்கு தேவ வல்லமை மாத்திரம் வெளிப்படுவதாக ස්වාමිනේ මාංශ එළිදරව් නොවන පිණිස දේව බලයේ පමණක් එළිදරව් වන පිණිස යාඥා කරනවා. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාපත් පියාණනේ. ஆமென். ආමේන්. தேவன் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பினால் எப்படி உயர்த்துவார் என்று வேதம் இங்கே சுட்டிக்காட்டுகிறது. දෙවියන් වහන්සේ මිනිසෙක් ඔසවන්න ඕන නම් කෙලසද ඔසවන්නේ කියලා දේව වචනය අපිට ප්‍රකාශ இந்த කරනවා. எஸ்தர் புஸ்தகத்திலே தேவன் என்கிற வார்த்தை எங்கும் கிடையாது. sorry இந்த எஸ்தர் என்கிற புஸ்தகத்திலே தேவன் என்கிற வார்த்தை எங்கும் கிடையாது. මේ එස්තර් පොතේදී දෙවියන් වහන්සේ කියලා නාමයක් කතාවක් නැහැ. அங்கே தேவன் ஒரு மனிதனை உயர்த்த விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ මිනිසෙක් ඔසවන්න කැමති. உயர்த்த தேவன் விரும்பும் பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று யோசிக்க வேண்டும். ඒ මිනිස්සු ඔසවන මොහොතේ මිනිස්සගේ වාතාවරණය කොහොමද තිබුණේ කියලා පොඩ්ඩක් කල්පනා කළ යුතුයි. அரண்மனையின் வாசலிலே காத்திருக்கிற ஒரு மனிதன். ඒ මාලිගාවේ දොරටුව තුල බලා සිටින එක මිනිස්සෙක්. நல்லா நீங்க கவனிக்கணும். அரண்மனை உள்ளே அல்ல, வெளியே காத்திருக்கிற ஒரு மனிதன். ඒ මාලිගාවේ ඇතුලේ නෙමෙයි මාලිගාවේ පිටත සිට බලා සිටින මිනිස්සෙක්. அதாவது நன்மை ஒன்றையும் பெற்றுக்கொள்ள கூடாமல் வெளியே இருக்கிற ஒரு மனிதன். යාපතක් බලාපොරොත්තු ලබා ගන්න බැරි පිටත සිටින මිනිස්සෙක්. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் எப்படி உயர்த்துகிறார் என்று பாருங்கள். එවැනි මිනිස්සෙක් කොහොමද දෙවියන් වහන්සේ ඔසවන්නේ කියලා බලන්න. ஏனென்றால் அவனிடத்தில் காணப்பட்ட சில குணாதிசயங்கள் தேவனை கவர்ந்தது. ඔහු තුල තිබුණා යම් ගුණාංග දෙවියන් වහන්සේ ආකර්ෂණය කරා. என் தேவன் என்னை இயேசு நாமத்தில் எத்தனை தான் ஆசீர்வதித்தாலும் මගේ දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කොතරම් ආශිර්වාද කරා. நம்முடைய சில குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில அளவில்லாத எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடும். සමහරට අපි බලාපොරොත්තු වෙන්නේ නැති මාතු ආශිර්වාද ලැබේ ජීවිතේ ගලයි. இதுவரை கனம் பண்ணப்படாத ஒரு மனிதன் இவன். ගණත්වයක් ලබන්න බැරි මිනිස්සෙක්. யாரும் விசாரிக்கப்படாத ஒரு மனிதன். කවුරුත් විමසන්නේ නැති මිනිස්සෙක්. வாசலில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதன். ඒ දොරකඩ සිටිනව මිනිස්සෙක්. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். අපේ ජීවිතේ සමහර විට අපි එලෙසයි සිටින්නේ. நாம் யோசிக்கிறோம், நம்மை விசாரிக்க யாரும் கிடையாது. අපි කල්පනා කරනවා විමසන්න කවුරුවත්ම නැහැ. எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் மாயையாக பொய்யாக இருக்கிறது. කොච්චර සම්බන්ධතාවයන් තිබ්බත් ඒක මායාවක්, ඒක බොරුවක් ලෙස තිබෙනවා. உண்மையான அன்பை பார்க்க முடியவில்லை. සැබෑ වූ ප්‍රේමය දකින්නට බෑ. உறவுகளிலே உண்மை இல்லை. ඒ සම්බන්ධතාවයේ සැබෑකම නැහැ. நட்புகளிலே உண்மை இல்லை. ඒ මිතුරුකමේ සැබෑකම නැහැ. சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். අවට කවුරු සිටියත් අපි තනිකම අත්විඳිනවා. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். එවැනි මනුෂ්‍යක දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න පටන් ගන්නවා. ஏன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்? ඇයි ඔහුව දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න පටන් ගත්තේ? தேவனுடைய ஆசீர்வாதம் இதோடு நிற்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය මේ තුලින් නැවතුනේ නැහැ. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், මං ඇයි මේ කාරණාව කියන්නේ නා? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். සමහර විට සීමිත ආශිර්වාදය සමග ඔබ ජීවත් වෙනවා ඇති. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කොයි වගේ කෙනෙක්ද නා? உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எல்லையை எழுதுகிறார் அல்ல, உங்கள் எல்லைகளை விரிவாக்குகிற ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ඔබගේ ආශිර්වාදයට සීමාවක් දාන දෙවියන් වහන්සේ නෙමෙයි, ඔබගේ ආශිර්වාදයට
ආශිර්වාදයට සීමාවක් නැති කරන දෙවියන් වහන්සේට නමස්කාර நீங்கள் කරන්නේ. இப்பொழுது இருப்பதை பார்க்கும் 1000 மடங்கு பழுக வேண்டும் என்று விரும்புகிற தேவனை தவிர நீங்கள் குறுக வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அல்ல. ඔබ තව ඔබගේ ජීවිතේ 10 වර සඵලවත් වෙන්න ඕනේ කියන දෙවියන් වහන්සේරෙන් ඔබගේ ජීවිතේ කෙටි වෙන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ කෙනෙක් නෙමෙයි. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் அதோடு நிற்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ඒ තුලින් නැවතුනේ නැහැ. இதிலே நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் අවධානය යොමු කළ යුතු කාරණාවක් නම් எந்த மனிதன் இவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, කොයි මනුෂ්‍යද මොව විනාශ කරන්න ඕනේ කියලා හිතුවේ. எந்த மனிதன் இவனை மாத்திரம் அழிப்பது எனக்கு அல்ப காரியம், இவனுடைய ஜனத்தை அத்தனை பேரும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, මොව විතරක් විනාශ කරන එක මට ස්වල්පයක් මොගේ ජනතාව සියලු දෙනා විනාශ කරන්න ඕනේ කියලා හිතපු அவனை මනුෂ්‍යයෙක්. கொண்டுதான் தேவன் இவனை ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். ඔහු තුලින් තමයි දෙවියන් වහන්සේ මොඩ ආශිර්වාද කරන්න කියලා කියන්නේ. அவர் சொல்லுகிறார், சத்துருவிடத்திலே நான் சொன்னது ஒன்றும் குறையாதபடிக்கு நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். සතුරාට කියන මම කියපු කාරණාවක් කිසිවක් අඩු නොවන පිණිස බලා ගන්න කියලා. ஒரு சாதாரண ராஜா 127 தேசங்களுக்கு ராஜாவா இருக்கிற ஒரு மனிதன் ඒක රජ කෙනෙක් සාමාන්‍ය රජ කෙනෙක් දේශවල් 27කට උ රජ කෙනෙක්. இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்னதில் ஒன்றும் குறையக்கூடாது. ඕකේ එනවා තව මිනිස්සෙක් දේශ බලලා මම කිසි කියපු කාරණාවක් අඩු වෙන්න හොඳ නැහැ. ஆகவே இன்று முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு. ප්‍රථම ආශිර්වාදය ඔබට எங்கே வெட்கப்பட்டீர்களோ, ඔබ කොතනද ලැජ්ජාවටපත් எங்கே වුනේ? நிந்தை அனுபவித்தீர்களோ, කොතනද නින්දාව භුක්ති විඳේ? யார் உங்களை அழிக்க தேடினார்களோ, කවුද ඔබ විනාශ කරන්න සෙව්වේ? யார் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போனால் நலமா இருக்கும் என்று யோசித்தார்களோ, කවුද ඔබ කිසිවක් නැතුව ගියොත් ඒක යාපතයි කියලා සිතුවේ? அவர்களே வந்து ඔවුන්ම ඇවි நீ தேவனுடைய நகரம் என்று ඔබ දෙවියන් වහන්සේගේ නගරයක් உங்களை කියලා உயர்த்தி ඔබ උසස් කරමින් உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ඔබ ආශිර්වාද කරන පිණිස தேவன் அவர்களை உங்கள் முன்பதாக அனுப்புவார். දෙවියන් වහන්සේ ඔවුන් ඔබ ඉදිරියට යවනවා. நீ குனி என்று, sorry நீ குனி ඔබ පාත් වෙන්න කියා என்று உன் முதுகை தரைவீதி ஆக்கினவர்கள் ඔබගේ පිට පාරක් කරපු අය அவர்களே வந்து உன்னை பணிந்து கொள்ளும்படியா கர்த்தர் செய்ய போகிறார். ඔවුන් ඇවිත් ඔබට නමස්කාර කරන පිණිස දෙවියන් இதைத்தான் கர்த்தர் இந்த වහන්සේ திருச்சபைக்கு என்று சொல்லுகிறார். මේක තමයි මේ සභාවට දෙවියන් වහන්සේ දෙන இந்த පොරොන්දුව. நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கு என் தேவன் சொல்கிற வார்த்தை இதுதான். මේ දවස් ආපු ඔබට දෙවියන් වහන්සේ உங்கள் පවසන சத்துருக்கள் වාක්‍යය. முன்பதாக தேவன் உங்கள் தலையை உயர்த்த விரும்புகிறார். සතුරන් ඉදිරියේ දෙවියන් වහන්සේ ඔබගේ உங்கள் வேலை සෝසන ஸ்தலத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த ඔබගේ போகிறார். රැකියා ස්ථානවල දෙවියන් වහන්සේ ඔබගේ ஒருவேளை සෝසන යනවා. உங்கள் தொழிற்சலத்திலே நீங்கள் நெருக்கப்படுவீர்கள் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ඔබගේ රැකියා ස්ථාන ඔබ වේදනාවටපත් වෙනවා ඒ ස්ථාන දෙවියන් වහන්සේ බෝසවන්නට என் යනවා. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. මගේ දෙවියන් වහන්සේ බොරු කියන කෙනෙක් නෙවෙයි. அவரிடத்தில் எவ்வளவு பொய் கிடையாது. උන්වහන්සේ තුළ කිසිවක් බොරු නැහැ. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ ප්‍රථම දෙන පොරොන්දුව නම් සතුරන් ඉදිරියේ ඔබ උසස් කරමින් ඔබගේ ඉස්ස තෙලෙන් ආලේපය කරනවා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. தேவன் அதோடு ஆசீர்வாதத்தை நிறுத்தி விடவில்லை. දෙවියන් වහන්සේ සමග ආශිර්වාද නැවතුනේ නැහැ. தேவன் தொடர்ந்து அவனை ஆசீர்வதிக்க දෙවියන් ஆரம்பிக்கிறார். වහන්සේ නොකඩ ආශිර්වාද කරන්න පටන් ගන්නවා. அதையெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ඒවා කියවන්න කාලය නැහැ. ஆனா அதை சுருக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். නමුත් කෙටියෙන් කියන කැමති. இந்த மொர்தெகாய் இதுவரைக்கும் சூசான் நகரத்திலே மாத்திரம் அறியப்பட்டவனாக இருந்தான். මේ මොරකදේ සූසේ නගරේ පමණක් ප්‍රසිද්ධ මිනිසෙක්. அங்க இருக்கிற யூதர்கள் மாத்திரம் மொர்தெகாயை குறித்து அறிந்திருந்தார்கள். ඒ මොරකදේව යුදවරුන් මිනිසයන් විතරයි දැන සිටියේ. தேவன் ராஜாக்கு முன்பதாக உயர்த்தினது மாத்திரமல்ல, දෙවියන් වහන්සේ රජුගේ ඉදිරියේ උසස් කර විතරක් නොවේ. அவன் வார்த்தை சொல்லும்படியாக ஒரு அதிகாரத்தை மொர்தெகாய்க்கு கர்த்தர் கொடுத்த பிறகு වචනය පවසන පිණිස ආධිපත්‍ය මොරකදේට ලැබුණන් පසුව இப்பொழுது மொர்தெகாய் சூசான் நகரத்தில் மாத்திரமல்ல 127 தேசத்தில் இருக்கிற யூதர்கள் அறிந்த ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். ඒ සූසන් දේශේ විතරක් නෙමෙයි නගරවල 127ක්ම ඔවුන් පාලනය කරනවා. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லை என்று ஒன்று கிடையாது. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයට සීමාවක් කියලා කිසිම දෙයක් නැහැ. அவர் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்து விட்டால் தடுக்க எவனுமே கிடையாது. ඒ උන්වහන්සේ මිනිසෙක් ඔසවන්න සූදානම් කරොත් ඒකට බාධාවක් කියන කාරණාවක් නැහැ. கர்த்தர் இப்படியாய் நினைத்திருக்கிறார், யார் அதை மாற்றக்கூடும்? ස්වාමින් වහන්සේ මේව සිතුවොත් කාටද වෙනස් කරන්න පුළුවන්? 127 தேசங்களில் இருக்கிற சத்துருக்கள் மொர்தெகாயை அறிந்தார்கள். 127 தேசத்தில் இருக்கிற அவனுடைய ஜனங்கள் மொர்தெகாயை அறிந்தார்கள். දේශවල 127ක් මිනිස්යන් මේ මොරකදේව අඳුනගත්තා. எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, එස්තර් 9 වෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පදයේ කියනවා அவன் மேன்மேலும் பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. ඔව් මින් ඉදිරියට උසස් වුණා කියලා වචනේ සඳහන් කරනවා. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ඔබ විශ්වාස කරනවා නම් நீங்கள் குறுகுவது கிடையாது. ඔබ සුළු වෙන්නට යන්නේ නැහැ. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ඔබ විශ්වාස කරනවා නම් நீங்கள் மேன்மேலும் பெரியவராவீர்கள். ඔබ තව තවත් උසස් වෙන්නට යනවා. அதை செய்ய தேவன் ஒருவருக்கு தான் வல்லமை இருக்கிறது. ඒක කරන්න දෙවියන් වහන්සේට පමණයි බලය තිබෙන්නේ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே එක ක්‍රියා 12 වෙනි පරිච්ඡේදයේ சபையார் கூடி பேதுருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். සභාවේ එකතුලා පේදුරුනේ යාඥා කරනවා. அங்க இருக்கிற வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் ඒ ස්ථානයේ දෙන පදේ පොඩ්ඩක් ඔබ බැලුවා නම් நாம் சபையார் கூடி ஜெபித்தார்கள் என்பதை மாத்திரம் தான் பார்க்கிறோம். අපි සභාවේ එකතුලා යාඥා කරා කියන කාරණාව පමණයි බලන්නේ. அங்கே ஒரு குறிப்பிட்ட வசனம் ஒன்று வருகிறது. ඒ ස්ථානයේ වාක්‍යයක් එනවා. சபையார் அனைவரும் என்று இல்லை, அநேகர் கூடி வந்து ஜெபித்தார்கள் என்று இருக்கும். සභාවේ සියලු දෙනාම නෙමේ බොහෝ දෙනෙක් කෙවිලා යාඥා කරා කියලා තිබෙනවා. ஏன் சபையார் அனைவரும் என்று
இல்லாமல் அநேகர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ඇයි සභාවේ සියලු දෙනාම කියලා නොවේ සභාව බෝ අය ඇවිත් යාඥා කර කියලා වචනයක් තියෙන්නේ. அநேகர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? බෝ කියන වචන කුමක්ද අර්ථය නම්? இந்த சம்பவத்துக்கு முன்பதாக யாக்கோபு இரத்த சாட்சியாய் மரிக்கிறான். මේ සහෝදරන් ඉදිරියේ යාකෝබ් ලේ සාක්ෂියක් ලෙස මැරෙනවා. சபையார் இப்ப கூடி ஜெபிக்கிறார்கள். සභාව එකතුලා යාඥා කරනවා. யாக்கோபு மரித்து போனான். යාකෝබ් මිය යනවා. ஆகவே நாம் ஒன்றை செய்ய வேண்டும். එම නිසා අපේ කාරණාවක් කළ යුතුයි. எப்படி ஆகிலும் பேதுருவை வெளியே கொண்டு வர நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். කොහොමද පේදුරුතුමාව නිදාස් කරන පිණිස දෙවියන් වහන්සේට මොර ගැසිය යුතුයි. இது சபை நடுவாக சொல்லப்பட்ட பொழுது මේක සභාව මැදේ ප්‍රකාශ කරන මොහොතේදී சபையார் அனைவரும் இந்த செய்தியை கேட்கிறார்கள். සභාව සියලු දෙනා මේ පාණිවිඩ ආරංචිය ஆனால் ලබා அத்தனை ගන්නවා. பேரும் அதை விசுவாசிக்கவில்லை. නමුත් බොහෝ අය ඒක විශ්වාස කරේ නැහැ. சபையார் அனைவரும் அதை விசுவாசிக்கவில்லை. බොහෝ අය ඒක විශ්වාස කරේ නැහැ. ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? ඇයි විශ්වාස කරන්න බැරුව ගියේ? இப்பொழுதுதான் யாக்கோபு இரத்த சாட்சியாய் மரித்து இருக்கிறார். දැන් යාකෝබ් ලේ සාක්ෂියක් ලෙස මිය ගිහලා තිබෙනවා. நாளைய தினத்தில் பேதுருவை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள். පේදුරුව තෝන් මරන්නට යනවා. ஆகவே தான் உபவாச ஜெபம் வைத்தபோது சபையார் அனைவரும் வரவில்லை, விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்தார்கள். එම නිසා නිරාර යාඥාව තියෙනකොට සභාවේ සියලු දෙනාම ආවේ නැහැ. නමුත් බොහෝ අය විශ්වාස කරපු අය ඒ ස්ථානට ආවා. ஒருவேளை நான் சொல்லுவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். සමහර මම කියන කාරණා ඔබට කම්පනයක් වෙන්න පුළුවන්. நிச்சயமாக இந்த வார்த்தைகளை அனைவரும் விசுவாசிக்க போறது கிடையாது. සමහර මේ වචනේ බොහෝ දෙනා විශ්වාස කරන්නේ இந்த නැහැ. வார்த்தை எனக்கு தான் என்று சபையார் அனைவரும் விசுவாசிக்க கூடாது. මේ වචනේ මටයි කියලා සභාවේ සියලු දෙනාම විශ්වාස කරන්න හොඳ නැහැ. ஆனால் யாருக்காக கர்த்தர் சொன்னாரோ அந்த அநேகர் இந்த வார்த்தைகளை தனக்கென்று விசுவாசிப்பார்கள். නමුත් කාටද ස්වාමින් වහන්සේ කිව්වේ ඔවුන් ඒ වචනේ විශ්වාස කරනවා. ஆகவே முதல் காரியம் உங்கள் சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். එමනම් ප්‍රථම කාරණේ සතුරන් ඉදිරියේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ඉසෝසවන්නට යනවා. கர்த்தர் நீங்கள் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறுக போக பண்ணுவதில்லை. දෙවියන් වහන්සේ ඔබට තබා දෙන ආශිර්වාදය කෙටි කරන්න යන්නේ නැහැ. மூன்றாவது கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். දෙවෙනි කාරණේ තවත් දෙවියන් වහන්සේ මින් ඉදිරියට ඔබට ආශිර්වාද කරන්න බලාපොරොත්තු இந்த වෙනවා. இந்த மூன்று ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு உங்கள் மேலாக நான் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். මේ ආශිර්වාද තුනම ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ ඔබ මත තබන්න මම කැමතියි. இதை விசுவாசிக்கலாம் ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள் பார்க்கலாம். ආමේන්. මේක විශ්වාස කරන ආමේන් කියලා ප්‍රකාශ කරන්න. ஹல்லேலூயா. හalleluya. தேவன் நம்மிடத்தில் இதற்கு பதிலாக என்ன எதிர்பார்க்கிறார்? දෙවියන් වහන්සේ මේ තුලින් කුමක්ද බලාපොරොත්තු වෙන්නේ? தேவன் ரெண்டு காரியத்தை எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ කරුණු දෙකක් බලාපොරොත්තු වෙනවා. ரெண்டு காரியம். කරුණු දෙකයි. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று. දෙවියන් වහන්සේ කියනවා මා තුලින් ඉගෙන ගන්න. என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. මාගේ වියගා පාසුවේ කියලා කියනවා. ஆகவே தேவன் பாரமான ஒன்றை உங்களிடத்தில் கொடுத்து அதை செய்தால் தான் இந்த மூன்று ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுவது கிடையாது. දෙවියන් වහන්සේ බරක් වැනි යමක් ඔබට දීලා මේක කරොත් තමයි ආශිර්වාද ලැබෙන්නේ කියලා උන්වහන්සේ කිව්වේ නෑ. தேவன் உங்களால் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு கொடுப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට කරන්න පුළු කාරණාවක් තමයි ඔබට ලබා දෙන්නේ. உங்களிடத்தில் பாரமான ஒன்றை தேவன் ஒரு நாளும் கேட்க போவது கிடையாது. ඔබට බරක් වූ දෙයක් උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ නෑ. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? එහෙනම් දෙවියන් වහන්සේ මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ? முதல் குறிப்பை ரத்ன சுருக்கமாக நான் முடிக்கிறேன். පළවෙනි කාරණා මම කෙටියෙන් අවසන් කරන්න. முதல் காரியம் தேவனுக்கான வைராக்கியம். ප්‍රථම කාරණාව දෙවියන් වහන්සේ තුල ජොලිතභාවය. எத்தனை பேருக்கு தேவனுக்கான வைராக்கியம் இருக்கிறது? කී දෙනෙක් දෙවියන් වහන්සේ තුල ජොලිතභාවයක් තිබෙනවද? நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுகிறவர்களா? ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ජොලිතකමින් ඉන්න කෙනෙක්ද? தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை இந்த நாளிலே தேடிக் கொண்டு දෙවියන් இருக்கிறார். වහන්සේ වෙන ජන කොට්ටාසයක බලාපොරොත්තු இந்த වෙන நாட்களிலே தேவனுக்காக வைராக்கியம் காட்டுகிறவர்கள் ரொம்ப குறைவு. මේ දවස්වල දෙවියන් වහන්සේ උදෙසා ජොලිතකමින් සිටින මනුෂ්‍ය කණ්ඩායමක් අඩුයි. தேவனுக்கு தேவை தனக்காக வைராக்கியம் காட்டுகிற ஒரு கூட்டம் தேவை. දෙවියන් වහන්සේ උදෙසා ජොලිතකමින් ඉන්නව ජන කොට්ටාසයක් උන්වහන්සේට අවශ්‍යයි. வாசியுங்கள் முருதகாயத்தில் காணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அவன் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுகிற ஒரு மனுஷன். කියවන්න මොරකදේල තිබුණා වූ විශිෂ්ට කාරණාවක් දෙවියන් වහන්සේ තුල ජොලිතකමින් සිටින කාරණාවක්. தேவனுக்கான வைராக்கியம் உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்க இருதயத்துக்கு நல்லா தெரியும். දෙවියන් වහන්සේ තුල තියෙන ජොලිතකම කාට තියෙනවද නැද්ද කියලා දන්න ඔබගේ අදවතේක ඔබ දන්නවා. நிச்சயமா உங்கள் இருதயத்துக்கு தெரியும். සැබෑලසේක ඔබගේ අදවතට දන්නවා. ஒருவேளை இல்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். සමහරට ඒ කාරණාව නැතිනම් ඔබ දුක් වෙන්න එපා. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. අසන සියල්ල මේක ලබා ගන්නවා කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ இன்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், எனக்கு அந்த வைராக்கியத்தை தாரும் என்று கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන ස්වාමිනේ ජොලිතකම මට ලබා දෙන්න කියලා දෙවියන් වහන්සේ ලබා දෙනවා. என்னால் சகாரிய தீர்க்கதரிசனம் ஆகமம் சொல்லுகிறது, සකරියා අනාගත වක්තෘපති ආයන පරිච්ඡේදයේ කියනවා நான் சியோனுக்காக மகா வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். මම සියොන් උදෙසා ජොලිතකමින් සිටිමේ. சியோன் என்பது உங்களை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. සියොන් කියන්නේ ඔබ ගැන සභාව ගැන ප්‍රකාශ කරන කාරණාව. எந்த ஜனம் கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுகிறதோ அவர்களுக்காக தேவன் மகா வைராக்கியம் காட்டுகிறவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ උදෙසා කොයි ජනතාවද ජොලිතකමින් ඉන්නේ ඔවුන් උදෙසා දෙවියන් වහන්සේ මාතු කාරණාවක් කරනවා. தேவன் முருதகாய்க்காய் மகா வைராக்கியத்தை காட்டினார். දෙවියන් වහන්සේ මොරකදේ උදෙසා ජොලිතකමින් සිටියා. எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். එස්තර් පොස්ත 3 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදය. ஒரு வாசித்தால் நலமாயிருக்கும். එක්කෙනෙක් කියවන්න. யோசதாவின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் எஸ்தர்
எஸ்தர் 3:2. එස්තර් எஸ்தர் 3:2 ப்ளீஸ். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற இருக்கிற ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். சபையார் கவனிக்கணும். සභා පොඩ්ඩක් අවධානය යොමු කරන්න. ராஜாவுடைய கட்டளை என்ன தெரியுமா? රජතුමාගේ අන කුමක්ද දන්නවද? நீங்கள் ஆமானை வணங்கணும். ඔබ ආමාන්ට ගරු කළ යුතුයි. ராஜ கட்டளை மீறினா என்ன நடக்கும்? பரிசு கிடைக்குமா இல்ல உயிர் போகுமா? ඒ රාජ්‍යාන පිළිබඳින් නැති මොහොතේදී තෑග්ගක් ලැබෙනවද නැත්නම් ජීවනය නැති වෙනවද? ஒருவேளை எங்க தேசத்துல ராஜா இருந்து கட்டளை மீறினா கொலை செய்யப்படுவார்கள். සමහර මේ දේශයේ රජතුමා අපේ දේශයේ රජතුමා ඒකට අන කරොත් ඒක කරේ නැත්නම් ඒක මරනවා. நீங்க இருக்கிற இருப்ப பார்த்தா உங்க தேசத்துல ராஜாவின் கட்டளையை மீறினாலும் பரிசு கிடைக்கின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ඔබ ඉන්න ආකාරය බැලුවොත් ඔබගේ රජතුමා ඔබට කියන ආනම පිළිපැදෙන්නේ නැති වුණොත් ඔබට තෑගි ලැබෙන ආකාරයෙන් තමයි ඔබ සිටින්නේ. ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க. ඔබ පොඩ්ඩක් තෙරපීමක් සමග ඉන්නවා වගේ. ஃப்ரீயா இருங்க. ඔබ නිදාස්ව සිටින්න. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ஒரு ආපා. அல்லேலூயா சொல்லுவோமா? හalleluya කියමුද? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? හalleluya. ரொம்ப வேகமா கதைக்கிறோம். පොඩ්ඩක් වේගෙන් මම යනවාද? எனக்கு இருக்கிற நேரத்துல முடிக்கணும், அதனால தான் வேகமா கதைக்கிறேன். මට තියෙන කාලය අනුව මම ඉවර කරනවා. ඒකයි වේගෙන් යන්නේ. சரி, கவனிங்க. අපිට අවධානය යොමු කරන්න. ஆமானை வணங்க வேண்டும் என்கிற ராஜா கட்டளை. ආමාන්ට ගරු කරන්න ඕනේ කියලා රජතුමාගේ හන. ஆனால் இவன் வணங்கவில்லை. නමුත් මොහු ඒකට ගරු කරේ නැහැ. நம்ம கூட எப்போதுமே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க தெரியுமா? අප සමග දෙන්නේ තුන් දෙනෙක් ඉන්න මේලෑම. நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு, අපි ගැන දාලා දෙන්න. நம்மளை குறை சொல்றதுக்கு, අපිට අඩුපාඩු කියන්න. வேலை ஸ்தலத்துல, රැකියා කරන ස්ථානේ, தொழிற்ஸ்தலத்துல, රැකියා කරන ස්ථානේ, வீட்டிலேயே நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். නිවසෙත් ඉන්නවා අපි දාලා දෙන්න මනුෂ්‍යයන්. கதருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. சில இடத்துல பசங்க கூட சொல்ல, பா அம்மா என்ன பண்ணா தெரியுமா? දරුවන් කියයි තාත්තේ අම්මා මොනවද කරේ? நீ காலைல இருந்து சமையலே பண்ணலப்பா, උදේ ඉඳලා ආර පිසිවේ නෑ. அம்மா டிவியே பார்த்துட்டு இருந்தாப்பா. අම්මා ටීවී එකම බලන් හිටියා තාත්තේ. பத்த வச்சுட்டு போயிரும். පත්තු කරලා යයි. அது பத்திக்கிட்டு 2 நாள் எரியும். ඒක දවස් දෙකක් පත්තු වෙගෙන තියෙයි. இப்ப வசனத்தெல்லாம் சொல்ல நேரம் இல்ல, நீங்க புரிந்து கொள்ளுங்கள். වචනේ කියන්න කාලේ නබ තේරුම් ගන්න. அப்ப எல்லாரும் போய் ஆமான்ட்ட சொல்றாங்க, ஆமானே இவன் வந்து உன்னை வணங்க மாட்டேன், ராஜ கட்டளையை மீறுகிறான் என்று சொல்லுகிறார். දැන් හැමෝම කියලා කිව්වා ආමාන් මේ කෙනා ඒ රජතුමාගේ අන පිළිබඳින්නේ නෑ. ඒක කැඩුව කියලාවල්ලා. எப்பொழுதுமே நமக்கு எதிரா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் திமிராத்தான் இருப்பானுங்க. හැමෝම අපිට විරුද්ධකාරයන් පොඩ මුරණ්ඩුකමෙන් තමයි ඉන්නේ. அப்படி இருக்கிறாங்களா? உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க திமிரா கொஞ்சம் கொழுப்பா இருப்பாங்க. ඔබට විරුද්ධකාරයන් ආංකාරකමන් වගේ ඉන්නවද? ஆனா உங்களை பார்த்தா உங்களுக்கு எதிரா யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. ඔබට බලන මොහොත ඔබට සතුරු කවුරක් නෑ වගේ තමයි පේන්නේ. எனக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க. පාලකවරයාට ගොඩක් සතුරු ඉන්නවා. எப்போதுமே ஒரு கீழ்பார்வை தான் பாப்பானுங்க. හැම වෙලේම වපරයෙන් තමයි බලන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. உங்களை எந்த அளவுக்கு கீழ்பார்வை பார்க்கறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறான்னு அர்த்தம். ආමෙන්. කොතරම් දුරට වපරයෙන් බලනද එතරම් දුරට දෙවියන් වහන්සේ බොසෝනවා කියන එක අර්ථය. ஆமானுக்கு என்ன தெரியுமா நோக்கம்? இவன் ஒருத்த மேலேயே கை போடுறது. ආමාන්ට තියෙන ප්‍රශ්නේ විල මෙයාට විතරම මත තියන්නද? அத்தனை யூதன் மேலேயும் கை போடணும். යුදවරු සියලු දෙනාම පාර දෙන්න ඕනේ. இப்ப ரகசியம் என்னன்னா, அவங்க கேக்குறாங்க, டேய் நீ ஏன்டா ஆமான வணங்க மாட்டேன்னு முர்தகாயா கேக்குறாங்க. දැන් රාස මොනවාද මොර්ගදේකින් ආනවා. ඒ ආමාන්ට ගරු කරන්නේ නැත්තේ. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், ඒකම වචනයක් நான் කියනවා. வணங்க மாட்டேன், මම නමස්කාර කරන්නේ නැහැ. நான் வணங்க மாட்டேன். මම නමස්කාර කරන්නේ ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? நான் யூதன் என்கிறான். මම යුදෙවෙක්. நான் யூதன் என்கிறான். මම යුදෙක්. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பெருமைப்படணும். කිතුණෙක් ලෙස අපි ආඩම්බර විය යුතුයි. அது கொஞ்சம் பெருமைதான் பாருங்களேன். ඒක පොඩ්ඩක් கிறிஸ்தவனா ආඩම්බර இருக்கிறதுனால நீங்க பெருமைப்படணும். ඔබ කිතුණෙක් නම් ඔබ ආඩම්බරවර ஏன் தெரியுமா? உலகத்துல எவனுக்குமே கிடைக்காத ரட்சிப்பு எனக்கு உங்களுக்கும் ආමෙන්. கிடைச்சிருக்கு. ලෝකෙ කිසිම කෙනෙකුට ලැබෙන්නේ නැති ගැලවීම ඔබට මට ලැබුණා. ஒருவேளை இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு புரியலன்னா, நிறைய பேர் நரகத்துல நீங்க பரலோகத்துல இருக்கும்போது அது உங்களுக்கு புரியும். ඔබට මේ ගැලවීමේ කාරණාව ඔබට හරි ලෙස දන්නේ නැත්නම් සමහර අය නිරේ ඉන්න මොහොතේ ඔබට ඔබ ස්වර්ගින මොහොතේ ඔබට තේරෙයි. எவ்வளவு தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். කිසිම සුදුසුකමක් නැති අපිට උන්වහන්සේගේ මිල කරන්න බැරි ගැලවීම ලබා දුන්නා. அவன் நெஞ்ச நிமிதி சொல்றான், டேய் நான் யூதன்டா, நான் வணங்க மாட்டேன். ඔව් පපෝ ඉස්සරහට දාලා කො මම යුදෙවියෙක් මම නමස්කාර කරන්නේ போய் නැහැ. ஆமான்டா சொல்றாங்க, ஆமானே என்ன ஆமானே நீ விட்டு வச்சிருக்கிற? ආමාන්ට කිව්වනේ ඔබ ඇයි අතහැරලා තියෙන ආමාන්? இந்த மாதிரி ஆபீஸ்ல நிறைய பேர் இருப்பானுங்க. මේ වගේ ආයතන ගොඩක් දෙනෙක් ඉන්නවා. ஆபீஸ்ல போயிட்டு, சார் நீங்க சொன்னது எதுவுமே செய்ய மாட்டேன்றான் சார். ආයතන වල පෙදන්න කියලා කියන ඔබ කියපු කාරණා මොකද කරන්නේ நீங்க නැහැ என்ன சொன்னாலும் அகைன்ஸ்டா தான் சார் பண்றான் නේ. அவன் මොන දේ කරොත් සර් ඒකම තමයි ඌ කරන්නේ. அப்படின்னு சொல்ல 2 பேர் இருப்பானுங்க. ඒක කියන්නේ දෙන්නෙක් ඉන්නවා. ஆமான்னு பார்த்தான், சரி ஓகே நான் பாத்துக்கிறேன். ආමන් බැලුවා රයිට් මම ඒක බලා ගන්නවා. அவன் ஏன் வணங்கலன்னு தெரியுமா உங்களுக்கு? ඇයි එයා නමස්කාර කරේ නැත්තේ කියන කාරණා ඔබ දන්නවද? அவன் ஏன் நான் செத்தாலும் சாம வணங்க மாட்டேன்னு சொன்னான் தெரியுமா? මම මැරුණත් මැරෙනවා ඇයි මම නමස්කාර කරන්නේ නැහැ කියන කාරණා ඔබ දන්නවද? யூதன் என்கிற ஒரு காரணம் மாத்திரமல்ல, යූදෙක් කියන කාරණාවක් පමණක් නෙවෙයි. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. තව වැදගත් කාරණාවක් තිබෙනවා. ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ඒක இருக்கிறது. වැදගත් වූ කාරණාවක්. அது ஆமான் யார் என்கிற காரியம். ඒක ආමාන් කවුරුන්ද කියන කාරණාව. தயவுசெய்து வாசியுங்கள். எஸ்தர் 3:1 வாசியுங்கள். එස්තර් 3:1 පොඩ්ඩක් කියවන්න.
இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஆகாஸ் வேறு நல்ல கவனிக்க, யாரை? ஆகியன், அமலேக்கினுடைய சந்ததி அந்த ஆகாகியர்கள். අමලෙක්ගේ පරම්පරාවේ ආදියගල්. ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ වචනේ මොනවද? அமலேக்கின பூமியின் கீழெங்கும் இராதபடிக்கு நிர்மூலமாக்கும் வரைக்கும் ஓய மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். අමලෙක්වරු මේ පොළේන අතුගාලා යනතුරු උන් වහන්සේ නිකන් ඉන්නේ නැහැ කියලා පවසා තිබෙනවා. இவன் யூதன், கர்த்தருடைய சத்தியம் உனக்கு தெரியும். මේ යුදවරුන්ට සත්‍යතාවය දන්නවා. இந்த ஆகாகியன் என்பவன் அமலேக்கிய சந்ததி. මේ ආගිය ඇවිල්ලා අමලෙක්ගේ පරම්පරාවේ அவன் ஆமான் யோசித்தான், நான் இவனை கும்பிடுறதுக்கு செத்து போலாம். ආමන් කල්පනා කරන මොවුන්ට নমස්කාර කරනට එදියා මම මිය යන එක යාපත. ஏன்னா அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு மனுஷன். ඇයිනම් දෙවියන් වහන්සේ විරුද්ධ මිනිස්සු. தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யற ஒரு சந்ததி அது. දෙවියන් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරන පරම්පරාව. நான் அவனை போய் வணங்குகிறதா? මම ඕකට নমස්කාර කරන්නද? அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ඒ ජොලිතකම දෙවියන් වහන්සේ බලනවා. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம் இல்லைங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ තිතරක් නෙමෙයි. அவங்க சொல்றாங்க நீ பண்ணின விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன்றாங்க. ඔබ කරපේ නම රූපය මම নমස්කාර කරන්න කියලා උන් කියනවා. கர்த்தர் எங்களை காப்பாற்றினாலும் சரி, எங்களை கொன்று போட்டாலும் சரி, දෙවියන් වහන්සේ අපේ විනාශ කරාද අපේ බේරගත්තත් ඒක කමක් නැහැ. நான் நீ செஞ்சதை வணங்க மாட்டேன்றாங்க. ඔබ කරපු කාරණාවට අපි নমස්කාර කරන්නේ නැහැ. அதாவது பரிசுத்த தெய்வம் நாலாவது நபராக அக்னியில இறங்கி உலவினார். සුද්ධාත්මයන් වහන්සේ අතුරුනි මිනිස්සෙක් ලෙස ගින්න මැදේ සැරිසැරුවා. நான் சொல்ற தேவன் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா, මම කියනනම් දෙවියන් වහන්සේ ඔබ ඔසවන தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் දෙවියන් என்றால், වහන්සේ ඔබ දෙසා යුද්ධය කළ යුතුයි කියලා ඔබ සිතනවා නම් கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டி பாருங்க. දෙවියන් වහන්සේ තුල ජීවිතවල සිටලා බලන්න. நான் சத்தியத்தை சொல்லுகிறேன். මම සත්‍යතා ප්‍රකාශ කරන්න. ஆமானை போல கர்த்தருக்கு வைராக்கியம் காட்டி பாருங்க. ආමන් වගේ sorry ஆமானை போல முர்தகாயை போல கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுங்க. මොරකදේ වගේ ජොලිතකමින් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සිටින්න. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். දෙවියන් වහන්සේ ඔබ දෙසා යුද්ධය கர்த்தர் කරනවා. உங்கள் சபைக்காக யுத்தம் செய்வார். දෙවියන් වහන්සේ ඔබේ සභාව දෙසා යුද්ධය කරනවා. எதை விலக்கணுமோ அதை விலக்கி போடுங்க உங்க குடும்பத்தை விட்டு. කුමක්ද ආක් කරන්නේ ඒක ඔබගේ පවුල තුලින් ආක් කරන්න. எதை அப்புறப்படுத்தணுமோ அதை கர்த்தருக்காக அப்புறப்படுத்துங்கள். කෝකද ආක් කර යුත්තේ ඒක දෙවියන් වහන්සේ තුල ආක් කරන්න. யாரோட ஐக்கியமா இருக்கணுமோ அவங்க கிட்ட மாத்திரம் ஐக்கியமா இருங்க. කා සමග සම්බන්ධතාවයෙන් සිටින්න ඕනද ඔවුන් සමග පමණ සම්බන්ධතාවයෙන් සිටින්න. உங்களுக்கும் அமலேக்கியருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. ඔබට අමලේකවරුන්ට කිසිම සම්බන්ධතාවයක් තියෙන්නට බෑ. அப்படி நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுவீர்கள் என்றால், ඔබ දෙවියන් වහන්සේ උදෙසා ජොලිතකමින් සිටිනවා නම් එලෙස கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ සැබෑ ලෙස ඔබ ආශිර්වාද இந்த சொன்ன කරනවා. 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தான். මේ කීප තුන් ආකාර ආශිර්වාද ඔබටයි. அந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ඒ තුන් ආකාර ආශිර්වාදම ඔබට සහ ඔබගේ දරුවන්ට පවසා දෙන දෙවියන් වහන්සේ. கர்த்தருக்கு வைராக்கியம் காட்டுகிறது ரொம்ப பிடிக்கும். දෙවියන් වහන්සේට ජොලිතකමින් සිටින මනුෂ්‍යයන්ගේ දෙවියන් වහන්සේ කැමතියි. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிக்க வேண்டாம். මාර්කු 12:42 කියවන්න එපා. அங்கே ஒரு விதவை ஆலயத்துக்கு வருகிறாள். වැඳපු ස්ත්‍රියක් දේවමාලිගාවට එනවා. அங்கே எல்லாரும் 1000 5000 2000 என்று காணிக்கை போடுகிறார்கள். 5000 2000 3000 කියලා පඳුරු දාන ස්ථානේ. ஆனால் அவள் ஒரு காசுக்கு சரியான 2 துட்டை போடுகிறாள். නුමුත් ඇයට තිබු තුටි පඳුරු දෙක පමණක් ඇය පුද කරනවා. மற்ற எல்லா காணிக்கையை பார்க்கலும் அது தெய்வத்தினுடைய கண்களை கவர்ந்தது. සීලම පඳුරු වලට ඇට දෙවියන් වහන්සේගේ ඇස් ඒ මුදල් මත ආකර්ෂණය වුණා. அது ஏன் தெய்வத்தை கவர்ந்தது தெரியுமா? ඇයි දෙවියන් වහන්සේව ආකර්ෂණය කරගත්තේ? அதிலே ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். ඒකේ ජවිලිතකමක් උන්වහන්සේ நான் දැක්කා. கர்த்தருக்காக செலவிடப்பட வேண்டும் என்கிற வைராக்கியத்தை கர்த்தர் මම பார்த்தார். දෙවියන් වහන්සේ උදෙසා වීදම් කරන්න ඕනේ කියන කාරණාව දෙවියන් වහන්සේ දැක්කා. ஆகவே தேவன் அவளை குறித்து வேதத்தில் எழுதி දෙවියන් வைத்திருக்கிறார். වහන්සේ ඇය ගැන උන්වහන්සේ වචනේ ලියා තිබෙනවා. நான் சொல்லுகிறேன், நான் இன்று கடந்து போய் விடுவேன் உங்களை விட்டு. මම ඔබගෙන් තව ටිකකින් ආක්කලා යනවා. ஆனால் நான் சொன்ன சத்தியம் உங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். නමුත් මම කියපු සත්‍යතාවය ඔබට හැමලම සීකරමින් තිබෙනවා. அது நிச்சயமாய் உங்கள் இருதயத்தை நீங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது வைராக்கியத்தை குறித்து உங்கள் இருதயத்துக்கு நிச்சயமாய் தோன்றும். அது සැබෑ ලෙස ඔබ යම් කාරණාවක් කරන මොහොතේදී ජොලිතකමින් සිටින ඔබගේ අදවතට ඒ කාරණාව දැනේ. வைராக்கியம் காட்டுங்கள். ජොලිතකමින් සිටින්න. கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுங்கள். දෙවියන් වහන්සේ තුල ජොලිතකමින් සිටින්න. சபைக்காக வைராக்கியம் காட்டுங்கள். සභාව උදෙසා ජොලිතකමින් සිටින්න. ஊழியத்துக்காக வைராக்கியம் காட்டுங்கள். සේවය උදෙසා ජොලිතකමින් සිටින්න. கர்த்தர் உங்களுக்காக மகா வைராக்கியம் காட்டுவார். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා මාතු ජොලිතකමින් සිටිනවා. இரண்டாவது காரியம், දෙවෙනි කරුණ නම් முருதகாயத்தில் காணப்பட்ட அந்த விசேஷ ரெஸ்பான்சிபிலிட்டி, ඒ මොරකදේ ළඟ තිබුණා වූ විශේෂ වගකීම. அந்த பொறுப்பை கர்த்தர் பார்க்கிறார். ඒ වගකීම දෙවියන් වහන්සේ බලනවා. முருதகாய் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். මොරකදේ විශේෂ වගකීමක් සහිත පුද්ගලයෙක්. ஒரு ஐஸ்வர்யானை குறித்து வேதத்துல லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். ලූක් පොතේ එක සම්පත් තියෙන පොහොසත් මිනිසෙක් ගැන අපි බලන්නට පුළුවන්. 2 குமாரர்கள், පුත්‍රයන් දෙදෙනෙක්. இளைய குமாரன் சொத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு போகிறான். බාල පුත්‍රයා මේ මුදල් සම්පත් ඔක්කොම අරගෙන යනවා. எல்லா சொத்தையும் அழித்து போடுகிறான். සීලම මිල මුදල උ නාස්ති කරනවා. பொறுப்பற்ற ஒரு தன்மை. වගකීමක් නැති වාතාවරණයක්. வேதம் நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லுகிறது, ඊට උපදේශ පොතේ
කියනවා 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் 22 29 කියනවා தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பதாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். තමාගේ රැකියාවේ කරන එකේ වගකීමක් සමග සිටින මොහොතේ ඔය සේවකයාගේ ඉදිරියේ නෙමෙයි රජතුමාගේ ඉදිරියේ උසස්ව තිබෙනවා. நீதிமொழிகள் 12:14 சொல்லுகிறது ඊට පස්සේ 12 කියනවා சாரி 24 24 ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும் என்று. ඒක වගකීමක් සහිත එක පාලනය කරන්න. ஆகவே நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நிர்விசாரம் உதவி செய்யாது. நிர்விசாரம் irresponsibilities. ඒක කිසිම වගකීමක් නැති ආකාරයෙන් ඔබ ක්‍රියා කරන්න එපා. ஆகவே நீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள விசுவாசியாக, பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனாக, பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න ඕන නම් වගකීමක් සහිත පුරුෂයෙක් වගකීම සහිත භාර්යාවක් ලෙස ඉන්න ඕන කියලා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. எங்கே தன்னுடைய பொறுப்பை உணராத கணவன், தன்னுடைய பொறுப்பை உணராத மனைவி இருக்கிறாளோ அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. කොතනද වගකීමක් නැති පුරුෂයෙක් ඉන්නේ වගකීමක් නැති භාර්යාවක් ඉන්නේ එතන සමාදානයක් නැහැ. உதாரணத்திற்கு அதிகாலையிலே பிள்ளைகள் பள்ளி கிளம்புகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். උදෑසන දරුවන් පාසල් යනවා කියලා හිතන්න. ஒருவேளை இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹோம்வொர்க் பண்ணப்படவில்லை, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த பிரேக்பாஸ்ட் செய்வதற்குரிய அந்த காரியங்கள் வீட்டில் இல்லை என்றால் கணவன் மனைவியை கடிந்து கொள்வான். ஏன் நேற்றே சொல்லவில்லை? සමහරට මේ පාඩම් වැඩ කරගන්න බැරුව ගියොත් උදෑසන ආහාරය වෙල උන්ට පිසදා දෙන්න බැරුව ගියොත් ඒ ප්‍රශ්නයක් ඇයි මේක ඊයේම කිව්වේ නැත්තේ? ஆகவே நீங்கள் எந்த வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ඔබ සේවයේ හිටියත් නිවසේ හිටියත් කොයි හිටියත් හරි දෙවියන් වහන්සේ වගකීම සහිත පුද්ගලයෙක් ලෙස ඔබ සිටින්න කියලා බලාපොරොත්තු වෙනවා. எஸ்தரின் புத்தகம் வாசிக்க வேண்டாம், நான் முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. එස්තර් 12 පදේ කියනවා. எஸ்தரை அரண்மனைக்குள்ளேயே மொர்தெகாய் அனுப்புகிறான். එස්තර්ව රාජමාලිගාවට යවනවා මොර්ගදෙයි. மொர்தெகாய் அந்த ராஜ அரண்மனையிலிருந்து வெளிப்பட்ட அந்த அறிவிப்பை கேட்டு அதை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். ඒ රාජමාලිගාවෙන් ආපු පණිවිඩය ලබාගෙන ඒක ගණන් ගන්න තෝඩ ඉන්න තිබුණා. முதல் காரியம், அந்த அறிவிப்பை கேட்டு அவன் எஸ்தரை உள்ளே அனுப்புகிறான். ප්‍රථම කාරණාව ඒ ආරංචිය ලබා ගත්තන් පසුව එස්තර්ව රාජමාලිගාවට ඇතුල් කරනවා. எஸ்தர் பட்டத்து ராணி ஆவாளா இல்லையான்லாம் தெரியாது. එස්තර් රාජමාලිගාවේ ස්ත්‍රියක් බිසවක් වෙයිද කියලා කාරණාව ඔහු දන්නේ නැහැ. வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා உன் கைக்கு நேரிடுது எதோ அதை செய்யுது. ඔබගේ දෑතට ලැබෙන්නේ කුමක්ද ඒක කරන්න කියලා කියනවා. ஆகவே என்ன பண்றான், நீ பட்டத்து ராணி ஆரியோ இல்லையோ உள்ள போ என்று தன்னுடைய பொறுப்பை ஒரு தகப்பனாக நிறைவேற்றுகிறான். ඔබ බිසවක් වෙනවද නැද්ද කියලා කාරණා ඔබ ඇතුළට ගිහලා ඔබගේ වගකීම කරන්න කියලා වගකීමක් සහිතව அவன் සිටිනවා. சொந்த தகப்பன் கிடையாது, ஆனாலும் அவனுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறான். ඔහුගේ සම්පූර්ණ පියා නොවේ නමුත් ඔහුගේ වගකීම ඔහු කරනවා. கணவன் மனைவி பிள்ளைகள் தங்கள் பொறுப்பை உணர்வார்கள் என்றால் குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும். පුරුෂයා භාර්යාව දරුවන් මේ වගකීම අඳුන ගන්නවා නම් ඒ පවුල සමාදානයෙන් තිබෙනවා. இப்ப உள்ள அனுப்பிச்சாச்சு எஸ்தர. දැන් එස්තර්ව ඇතුළට යවුවා. என்னுடைய பொறுப்பு முடிந்தது என்று அவன் உட்காரவில்லை. මාගේ වගකීම අවසන් කළේ ඔය සිටියේ නෑ. எஸ்தர் 2:11 சொல்லுகிறது, එස්තර් 2:12 කියනවා. நாடோறும் அரண்மனை அருகே போய் දිනපතාම මේ රජමාලිගාව ඉදිරියට ගිහිල්ලා அவளுடைய காரியங்களை விசாரித்து வந்தான். ඒ කාරණාවන් විමසා සිටියා. அவள் காரியங்கள் என்னவென்று கேட்டு வந்தான். ඒ කාරණාවන් කුමක්ද කියලා ඇසුවා. அப்பா அம்மா பிள்ளை 10th +2 உங்க ஸ்கூல் உங்க தேசத்துல எப்படின்னு தெரியாது, முடிச்ச உடனே விட்டுருவாங்க, அப்படியே என்னமோ படிச்சுக்கோ. දාය පන්තියේ ඕලෙවලේම කරන් පස්සේ අතාරිනවා මොන කුමන දෙයක් හරි කරගන්න කියලා වල්ලා. பிள்ளைகள் காலேஜ் முடிச்சாலும் சரி, திருமணம் முடிச்சாலும் சரி, நம்ம அவர்களை பொறுப்பாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். ඒ දරුවන් විවාහ වුණොත් හරි ඔහුගේ පාසල් අධ්‍යාපනය අවසන් කර අතර අපි වගකීමක් සහිතව බලා ගන්නට ඕනේ. நம்ம அவர்களுக்காய் பொறுப்பாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க අපි வேண்டும். ඔවුන් උදෙසා වගකීමක් සහිතව යාඥා කළ යුතුයි. தேவன் பொறுப்பாய் நடக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறேன். වගකීමක් සහිත ඉන්න මනුෂ්‍යයන්ට දෙවෙනස ආශිර්වාද කරනවා කියන කාරණාවක් ඔබ මත තබන්න. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். මතේ 25:26 அங்கே ஒரு தாளந்து கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். එක තලන්තයක් දුන්න මිනිසෙක් ඉන්නවා. அந்த மனிதன் அந்த தாளந்தை சரியாக பயன்படுத்தவில்லை. ඒ මිනිස්සේ තලන්තය හරියට පාවිච්චි කරේ නැහැ. அந்த தாளந்தை அவனிடமிருந்து பிடுங்கி ඒ තලන්තය උන්ගෙන් නුදුරා. தாளந்து இருக்கிற இன்னொரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். තලන්ත තියෙන තව මිනිසෙට දෙවෙනස ලබා දෙනවා. என்ன சொல்ல விரும்புகிறார்? මොනවාද කියන්නේ උන්වහන්සේ? உன்னுடைய பொறுப்பை நீ சரியாய் செய்யவில்லை என்றால், ඔබගේ වගකීම නිසියාකාර ඉටු කරේ නැතිනම් அது உன்னிடத்தில் இருக்கிறது புடுங்கப்படும் என்கிற எச்சரிப்பை கர்த்தர் இங்கே கொடுக்கிறார். ඔබ තුල තියෙන දේ උදුර ගන්නවා කියන තරවාට උන්වහන්සේ ලබා දෙනවා. ஆகவே மொர்தெகாயினுடைய பொறுப்புகள் என்ன? මොර්ගදේගේ වගකීම කුමක්ද? அவன் ராஜாத்தி பட்டத்துக்கு அனுப்ப ஆயத்தமாய் இருந்தான். ඒ රජබිසව නගරයට යවන්න සූදානම්ෙන් සිටියා. இரண்டாவது அவளை நாடோறு விசாரிக்க ஆரம்பித்தான். ඒ විමසන්නව පටන් ගත්තා. மூன்றாவது காரியம் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். තුන්වෙනි කරුණව දොරකට සිටින அங்கே ඉන්නවා. ராஜாவை கொலை செய்ய ஒரு திட்டம் திட்டப்படுகிறது. රජතුමාව මරන්න සැලසුමක් සැලසුම් වෙනවා. எனக்கு என்ன வந்துச்சுன்னு விட்டுறல, මට මේකට මොනවද අවශ්‍ය කියලා ඇතරියේ அவன் නැහැ. அதை போய் ராஜா அங்க அரண்மனையில் அறிவிக்கிறான். ඒක ඒ රජ මාලිගාවට දන්නනවා. அரண்மனையில் அறிவித்த பொழுது அதை பரிசோதனை செய்து பார்க்கிறான்.
யோசிக்கிறார்கள். ඒක පොඩ්ඩක් විමසලා බලන්න මේ ආරංචිය ගැන. அன்னைக்கு பொறுப்பா செஞ்ச காரியம் தான் இன்னைக்கு ராஜாவின் குதிரை மேல் ஏறுகிற அளவுக்கு உயர்வை கொண்டு வந்தது. එදා වගකීමක් සහිත කරපු කාරණේ තමයි අද රජතුමාගේ අස්පයාගේ පිටේ නගින තරමට උසස් වීමක් ලැබුණේ. எனக்கு என்னன்னு விட்டிருந்தா நாளாகம புஸ்தகத்துல பெயரும் வந்திருக்காது, அவன் உயர்வையும் கண்டிருக்க மாட்டான். මට මොනවද කියලා ඒක අතහැරලා තිබ්බ ලේකම්පතිවගේ නාමය එන්නෙත් නැහැ උසස් එන්නෙත් නැහැ. ஆகவே நீங்கள் உங்கள் பொறுப்பை சரிவர செய்வீர்கள் என்றால் உயர்வு நிச்சயம். ඔබගේ වගකීම නිසා කර ඉටු කරනවා නම් උසස් වීම අනිවාර්ය වේ. கடைசியாக ஒரு காரியத்தை செய்கிறான் அவன். අන්තිමට තවත් කාරණාවක් කරනවා. 3 காரியம். முதலாவது அனுப்ப ஜாக்கிரதை. පෙතමේනු පරිස්සම යවනවා. எஸ்தரை அரண்மனைக்கு அனுப்ப ஜாக்கிரதை. එස්තරව රජමාලිගාවට යවනවා. இரண்டாவது எஸ்தரை குறித்து விசாரிக்க ஜாக்கிரதை. දෙවෙනි කාරණාව එස්තර ගැන සොයන්න වගකීම. ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை குறித்து ராஜாவுக்கு அறிவிக்க ஜாக்கிரதையாய் பொறுப்பாய் இருந்தான். ඔව් රජතුමාට විරුද්ධ සිටින කාරණාව රජතුමාට දන්නවා. ඒ කාරණාව තුළ වගකීමක් සහිතව සිටියා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. ஒருவேளை எஸ்தர் அரண்மனைக்கு போகலன்னா என்ன ஆயிருக்கும்? සමහරට එස්තර රජමාලිගාවට ගියේ නැත්නම් මොනවද වෙන්නේ? எஸ்தருடைய ஆலோசனை ராஜாக்கு கிடைச்சிருக்காது. එස්තරගේ උපදේශන රජතුමාට ලැබෙන්න තියෙන්න පුළුවන්. எஸ்தருடைய ஆலோசனை ராஜாக்கு கிடைச்சிருக்காதுன்னா ஆமோனுடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கும். එස්තරගේ රජ උපදේශ රජතුමාට ලැබුණ නැත්නම් ආමෝන්ගේ ඉස එසවිලා ඇති. ஆமோனுடைய தலை உயர்த்தப்பட்டிருந்தா அவன் சொன்ன அந்த சட்டம் செல்லுபடியாயிருந்தா அந்த 127 தேசங்கள் இருக்கிற யூதர்கள் என்றோ மரித்திருப்பார். ආමන් ඉස එසෙව්වා නම් ඔව් කියපු ඒ කාරණාව ඒ දේශවල 127 ඉන්න ජනතාව තුළටම සිදු වෙනවා. தேவன் விருதாவாய் முருதகாயை ஆசீர்வதிக்கல. දෙවියන් වහන්සේ නිකන් නිෂ්පලව මොරකදේව ආශිර්වාද කරේ නැහැ. நம்முடைய பொறுப்பை நாம் உணர்வோம் என்றால் තමාගේ වගකීම අඳුන ගන්නවා නම් நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். සැබෑ ලෙස දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. அது சபையாக இருக்கலாங்க, සභාවක් වෙන්න පුළුවන්. சபைக்கு வருகிற காரியமாக இருக்கலாம், මේක සභාවට එනව කාරණාවක් වෙන්න சபையில පුළුවන්. சில பொறுப்புகள் உங்களுக்கு සභාවේ கொடுக்கப்பட்டிருக்கலாம். සමහර වගකීම අපිට දීලා තියෙන්න as a පුළුවන්. husband, පුරුෂයා, as a wife, භාර්යාව, even children got ඒ responsibilities. දරුවන් තුළ තියෙන වගකීම நம்ம சரிவர செய்வோம் என்றால் අපි අරියට කරනවා නම් தேவன் நமக்காக வைராக்கியம் காட்டுவார். දෙවියන් වහන්සේ අපෝදිසා ජවලිතකමින් සිටිනවා. நிச்சயம் ஆசீர்வதிப்பாருங்க. සැබෑ ලෙස උන්වහන්සේ ආශිර්වාද இந்த කරනවා. ஆரம்பத்துல சொன்ன 3 ஆசீர்வாதங்களை இதை எனக்கு இந்த வார்த்தை எனக்கென்று ஏற்றுக்கொண்டு මම පටන් ගැනීමේදී කියපු ආශිර්වාදය තුන මේක මටයි කියලා පිළි අරගෙන உங்களை யாரெல்லாம் தேவனுக்காக வைராக்கியம் காட்ட போகிறீர்களோ, ඔබ කවුරුන්ද දෙවියන් වහන්සේ උදෙසා ජවලිතකමින් සිටින්නට යන්නේ? யாரெல்லாம் இதுவரைக்கும் எப்படியோ இருந்துட்டேன் பாஸ்டர், කවුරුන්ද මම මෙච්චර දුර මම මෙයා කරන් හිටියා පාස්ටර්. இன்னையிலிருந்து நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல, தொழில் ஸ்தலத்துல, குடும்பத்துல, சபையில பொறுப்பாய் நடக்க போகிறேன் මම ඉන් පස්සේ මගේ රැකියා කරන ස්ථානේ මගේ ව්‍යාපාරේ මගේ සභාවේ මම අරියට ඉන්නවා පාස්ටර්. என்று சொல்வீர்கள் என்றால் ඔබ එලෙස පවසනවා නම් நிச்சயமா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள සැබෑ ලෙස මේ වර්ෂය අවසන් වෙන්න පෙතමෙන් இந்த வசனத்தின் பிற்பகுதி 121 சங்கீதத்தின் 2வது வசனப்படி ගීතවල 127 දෙවෙනි පදේ අනුකූලව வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ආසත් පොළවත් මැව්වා වූ ස්වාමින් වහන්සේ உங்களுக்கு තුලින් ஒத்தாசை வரும். ඔබට උපකාරය පැමිණේ. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும். ආමෙන් ඔබ බලාපොරොත්තු වෙන කාරණාව නිටු වෙනවා. உன் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ඔබගේ නාමය කෙරෙහි මම තබා තිබෙන යෝජනා அவைகள் මම දන්නේ. தீமைக்கல்ல, ඒක අයාපතර නොවේ. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவை. ඒක සමාදානයට කාරණාවක්. இந்த 2 ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, මේ දෙවෙනි දේවාකාරක ආශිර්වාදය පමණක් உங்கள் නොවේ. சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். සතුරාගේ ඉදිරියේ දෙවියන් වහන්සේ ඔබගේ සෝසෝන. 4வது ஆசீர்வாதம் குறுக விட மாட்டார். අතරේ ආශිර්වාද ඔබ කෙටි වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. 5வது ஆசீர்வாதம் எல்லைகளை விரிவாக்குவார். උන්වහන්සේ ඔබගේ සීමාවන් පුළුල් කරන අතරේ ආශිර්වාදය. வேண்டுமா? ඕනේද? வேணுமா? ඔබට ඕනේද? வேணுமா? ඔබට ඕනේද? உட்கார்ந்து இருந்தாலும் கிடைக்காது. ඔබ මේ ඉඳගෙන හිටියත් හරියන්නේ නැහැ. வைராக்கியத்தை காட்டினீங்கன்னா, ஹலோ, ආමෙන්. வைராக்கியத்தை காட்டினீங்கன்னா, ජොලිතකම පෙන්නනවා නම් கர்த்தருக்காக பொறுப்புள்ளவளா நீங்க நடப்பீங்கன்னா, දෙවියන් වහන්සේ තුල நான் சொல்றேன், நான் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றேங்க, இந்த 5 ஆசீர்வாதம் உங்க சபையில் உங்க வாழ்க்கையில் விளங்கும். ஆமென். தேவன் கர்த்தர் உங்களை வாசல் ஆசீர்வதிப்பாராக. செய்து Thank you very much. God bless you. இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான போதகர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். ආමෙන්.